யோபின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த போது இந்த யோபின் மனைவியை குறித்து நமக்கு மைண்ட்ல ஒன்று ஏற்றி வச்சிருக்கிறாங்க. என்ன ஏற்றி வச்சிருக்காங்கன்னா, யோபின் மனைவி வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி அவங்க பிசாசோடு கூட இணைந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்துல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, இது அதுக்கு அவங்க சொன்னதுக்கு ரீசனும் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனிடத்துல அவன் சொன்னது என்னன்னா, உங்களை தூஷிக்கிறானா இல்லையா பாரும் அப்படின்னு தான் சொன்னான். இப்ப யோபுவை தூஷிக்கிறதுக்கு அவன் பயன்படுத்தின பாத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த அம்மா அப்படின்னு சொல்லி நமக்கு பிரசங்கத்துல கேட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த அம்மா அதே வார்த்தையை சொல்றாங்க, தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி. இது ஓரளவுக்கு உண்மைதான் என்று சொன்னாலும் கூட நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவா மட்டுமே பார்க்க கூடாது. இப்ப நம்மளுடைய இந்த நோக்கம் எல்லாரையும் நெகட்டிவானவங்க எல்லாம் பாசிட்டிவா பாக்குறது கிடையாது, சமநிலையா பாக்குறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்கள பத்தின நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு கெட்ட விஷயத்தால் அடிபட்டு போகிறது அப்படின்னு தான் முக்கியம். யோபுவை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், அதற்கு பிறகு சோதிக்கப்பட்டான். சோதனை தான் அவனுடைய யோபின் புஸ்தகம் மொத்தமே சோதனையை பத்தி தான் பேசுது. 1ஆம் அதிகாரத்திலேயே சோதனை ஆரம்பிச்சிருது. அதுல ஆரம்பிச்சு கடைசி அதிகாரம் வரைக்கும் அவனுடைய சோதனைகளை அவன் எப்படி கடந்து போனான். இது நமக்கு வந்து ஒரு பாடம். நம்முடைய சோதனைகளை நம்ம எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லுவேன், எப்பவுமே ஒரு மாடல் தான். உதாரணமா ஒரு மோசே தான், ஒரு தாவீது தான், அது மாதிரி ஒரு யோபு தான். அதே மாதிரி நம்மளும் நம்ம நினைச்சு நிறைய பேர் நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்க யோபுவை போல சோதிக்கப்பட்டா அதுக்கு ஏத்த மாதிரியான ரெமிடியும் உங்களுக்கு பைபிள்ல இருக்கு. அதுக்கு தான் அங்க கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப இதுல நாம இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, இந்த அம்மா 2ஆம் அதிகாரத்துல வராங்க, அதோட 42ஆம் அதிகாரத்துல வராங்க, இடையில எங்கேயுமே வரல. இந்த 2ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய இந்த அம்மாவை பத்தி இருக்குது. 42ஆம் அதிகாரத்துல இந்த அம்மாவை பத்தி எங்க இருக்கு, ஒன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அம்மா யோபு இப்படி பேசுனது உண்மை. அதற்கு பிறகு அவன் நண்பர்கள் வராங்க, எல்லாம் பேசுறாங்க. ஆனா 42ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. யோபின் புஸ்தகத்துல 11வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின எல்லா தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இது எல்லாத்தை விட முக்கியமான ஆசீர்வாதம் அடுத்து வருது. 13வது வசனத்துல 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் அப்படின்னு. இப்ப யோபுக்கு ஆசீர்வாதம் போச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப எல்லா பணமும் வந்துட்டு இந்த பிள்ளைகள் வராமல் இருந்திருந்தால், ஒருவேளை செத்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக மாற்றாக ஆண்டவர் பிள்ளைகளை கொடுக்காம எவ்வளவு கோடி கணக்கில் கொடுத்திருந்தாலும் யோபுவினுடைய ஆசீர்வாதம் முடிவுக்கு வந்திருக்காது, அல்லது யோபுவினுக்கு அது ஒரு திருப்தியாக இருந்திருக்காது. இப்போ ஆபிரகாமுக்கு எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு. 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு இருந்து எனக்கு என்ன ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அதே மாதிரிதான் இப்ப யோபுவுக்கும் எல்லாம் திரும்பி வந்துருச்சு, ரெண்டத்தனையா திரும்பி வந்துருச்சு, உண்மைதான். ஆனா பிள்ளைகள் வரணும், அதான் முக்கியம். சரி, பிள்ளைகள் வரணும்னா என்ன, அங்கதான் விஷயமே இருக்கு. ஆண்டவர் அவனை விட்டு எல்லாவற்றையும் எடுத்தார், பிள்ளைகள் வரைக்கும் எடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களும் எடுத்தார். ஆனால் மனைவியை மாத்திரம் அங்கே விட்டு வைத்தார். ஏன் மனைவியை மாத்திரம் விட்டு வைத்தார் அப்படின்னு சொன்னா, யோபு சோதனைக்கு மட்டுமல்ல ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவனாய் இருக்கிறான். சோதனைக்கு பிறகு ஒரு ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதம் யோபுக்கு வருவதற்கு அவன் மனைவியும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா அவன் மனைவி இல்லாம அந்த பிள்ளைகள் வராது. பாருங்களேன், அந்த 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறக்கணும். இப்ப இந்த யோபுவோட மனைவி நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுவோம். இந்த அம்மாவுடைய செகண்ட் பார்ட் பாருங்க. இப்ப யோபுவோட சரீரம் எப்படி இருக்கும், முழுவதும் தலையில இருந்து கால் வரைக்கும் பருக்கள், மொத்தம் ஓட்டுல சுரண்டார். கண்டிப்பாக இந்த பரு வந்தவங்க எல்லாரையும் பாருங்க, அதனுடைய அடையாளம் அந்த உடம்பை விட்டு போகாது. பரு போயிடும், அதுல இருக்க அந்த பசெல்லாம் போயிடும். ஆனா உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கருப்பு கருப்பா ஒரு அந்த அடையாளம் உடம்புல இருக்கும். இப்ப அந்த சரீரம் தலையில இருந்து கால் வரைக்கும் யோபுக்கு. இப்ப ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அந்த சரீரத்தை உடைய யோபுவோடு தான் மீண்டும் அந்த அம்மா 10 பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். இன்னைக்கு கொஞ்சம் சரீரத்துல வியாதி வந்துட்டா, பலகீனம் வந்துட்டா தூக்கி போடுறவங்க எத்தனை பேர் விட்டு ஓடி போறாங்க. இப்ப இந்த அம்மா வந்து பொருளாதாரத்துல அவரை பத்தி பேசினது 100% தப்பு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவனை விட்டு அந்த அம்மா போகவே இல்லை. பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த அம்மா அவங்க கூட தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட இருந்து 10 பிள்ளைகளை பெற்று எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா இந்த யோபுவோட ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கு இந்த அம்மா அங்க இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் எடுத்தவர் ஏன் இந்த அம்மா மட்டும் எடுக்கலனா, யோபுவின் ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கு இந்த அம்மா தேவை. சகோதரிமார்கள் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும்,
நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதத்துல கணவனோடு கூட இருந்து நல்லா சிரிச்சு பேசுறது ரொம்ப முக்கியமே கிடையாது. அதுவும் தேவை. அதை விட ரொம்ப முக்கியம், அவன் துக்கமா இருக்கும் போது, வேதனையா இருக்கும் போது அவனுக்கு ஆறுதலாய் பேச வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் கர்த்தர் மனைவியை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இந்த மனைவிகளுடைய பிரச்சனை எங்க வருது? பொருளாதாரம் வரும்போது, பொருளாதாரத்துல ஒரு குறைவு வரும்போது அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அதிகமாய் வெடிக்கிறது. வெடிச்சு அதனுடைய நிலைமை எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா விவாகரத்து நிலைமைக்கு போகுது. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இன்னைக்கு எல்லாருடைய வாயில ஒரு வார்த்தை, நம்ம பிரிஞ்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஏன்? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல டிவோர்ஸ்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. தேவ பிள்ளைகளுக்குள்ள அப்படி இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரே ஒரு காரணத்துக்காக டிவோர்ஸ் அலோ பண்றாரு ஆண்டவர். எப்படி அலோ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த விபச்சார முகாந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, விபச்சாரம் ஒரு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை விட்டு விலகிடலாம் பைபிள் சொல்லுது. அதை தவிர்த்து இன்னைக்கு எதற்கெல்லாம் டிவோர்ஸ், ஒரு அம்மா டிவோர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, காரணம் சொல்லியிருக்கிறாங்க. கணவன் வந்துட்டு கேட்டிருக்கிறாரு, எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, வெளியே ஒரு ஷாப்பிங் மாலுக்கு எங்கேயோ போயிட்டு வந்தேன். திருப்பி அவர் கேட்டிருக்காரு, ஆபீஸ்ல இருந்து நேரம் போயிருக்கிறாங்க. யாரோட போயிட்டு வந்தேன்னு. எப்படி நீ இந்த கேள்வி என்ன கேட்ப? யாரோட எப்படி என்ன கேட்ப? நீ வந்து அப்ப என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்குது. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கணவனும் மனைவியும் வெறும் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கர்த்தர் கொடுக்கல, உபத்திரவத்திலும் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சிரிக்கிறதுக்கு மட்டும் துணை தேவையில்லை, அழுவதற்கும் துணை தேவை. அழுகிறதோடு கூட அழுணும் உட்கார்ந்து. இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள்ல இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு பிரச்சனை வந்தவொடனே அந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் தலை மேல தூக்கி போட்டுறது. அதே ஆசீர்வாதம் வந்தவொடனே நான் இருக்கிறதுனால தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொல்றது. பிரச்சனைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ரெண்டு பேரும் தான் பொறுப்பு. அதை தாண்டி நான் சொல்றேன், கரம் பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனையை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடாதீங்க. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அதற்கு பிறகு இதே சரீரம், வியாதிப்பட்ட அந்த சரீரத்தோட யோபோடு கூட அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, விட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறம் 10 குழந்தை பிறந்திருக்கு. வருஷத்துக்கு ஒண்ணுனாலும் 10 வருஷம் நம்ம கூட இருந்திருக்கிறாங்க பாருங்க. 100 அத்தனையான ஆசீர்வாத ஆண்டவர் அவனுக்கு திருப்பி தராரு. அவனுக்கு 2 அத்தனையும் ஆசீர்வாத ஆண்டவர் திருப்பி தராரு. ஆனா இந்த அம்மா கூடவே இருக்கிறாங்க. அவன் திருப்பி ஆசீர்வதிக்கப்படுறான், எல்லாம் இருக்கு. ஆனா இந்த அம்மா பேசின அந்த வார்த்தை தான் இன்னைய வரைக்கும் நிக்குது. அதுக்குதான் நான் சொல்லுவேன் சகோதரிமார்களுக்கு, வாயின் வார்த்தைகளை அவசரப்பட்டு பேசக்கூடாது. பேசிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடாது. யோசிச்சுட்டு பேசணும், பேசிட்டு யோசிக்க கூடாது. நிறைய நேரத்துல பேசிடுறாங்க, பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது, நான் அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பைபிள்ல ஒரு நல்ல உதாரணம் யாருன்னா, நான் எப்பவுமே இந்த பர்ஃபெக்ட் லேடி அப்படின்னு பாக்குற ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ரெபேக்காள் தான். டோட்டல் பைபிள்லயுமே நான் ரொம்ப பிரமிச்சு பாக்குற ஒரு அம்மா அந்த அம்மா. அந்த அம்மா வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, வெறும் ஆசீர்வாதத்துக்கு நடுவில் அந்த அம்மா போகல. அந்த அம்மாவை ஈசாக்கு வந்து துறவு வெட்டுறாரு. துறவை வெட்டும் போது முதல் 2 துறவை தூத்து போட்டுறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்ப 3வது துறவை வெட்டுறாரு. 3வது துறவிலையும் ரேகோபோத், 4வது ஒரு துறவை வெட்டுறாரு, கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு. இப்ப இந்த துறவை வெட்டி யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம லைஃப்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு கூட இருக்கிறவரை ஏமாத்தி எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஒரு ஆள் அதை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ உங்க வீட்டுல இருக்கிறவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? கணவனை பார்த்து நம்மள என்ன செய்வோம்? பொழைக்க தெரியாத ஆளு, ஏமாளி, உனக்கு போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, எதுக்கு லாய்க்கு இல்ல, கணவனை பேசுகிறது. இன்னைக்கு அதான் நடக்குது. நிறைய கணவன்மார்கள் சில சிச்சுவேஷன்ஸ்ல உண்மையிலேயே அவங்க ஏமாளியா கூட இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை பாசிட்டிவா பேசி திருப்பி கொண்டு வர வேண்டியது கூட இருக்கிறவங்களுடைய கடமை. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க தெரியுங்களா? குடும்பத்தை விட ஒரு சிலர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸா இருப்பான். காரணம் என்னன்னா, அந்த குடும்பத்துல கிடைக்காத அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான், பரவாயில்ல விடுறா, பாத்துக்கலாம், சரி என்ன பண்ணலாம் விடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்றான். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி குடும்பத்துல கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸை விட குடும்பத்தை நம்ம அதிகமா நேசிப்போம் பாருங்களேன். நிறைய பேர் சொல்றாங்க, அவர் எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட போறாரு. ஃப்ரெண்டை விட அதிகமா உங்களை நேசிக்கணும்னா அதை விட நீங்க பாசிட்டிவா அவர்கிட்ட இருக்கணும். எப்ப பார்த்தாலும் குறைய பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சிலருக்குலாம் வேலையே குறை பேசுறது தான். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி பண்ணிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்கள பாருங்க, இன்னைக்கு வேலைக்கு வந்தவர், இன்னைக்கு கவர்மெண்ட்ல சேர்ந்தவர், அதுக்குள்ளே கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, நீங்க இன்னும் பைக்லயே போறீங்க, பழைக்க தெரியாதவர். அவன் லஞ்சம் வாங்கியிருப்பான், கடன் வாங்கியிருப்பாங்க. இவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. அவர் அப்படிதான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மை உள்ளவனுக்கு தான் சோதனை வரும். உண்மை உள்ளவன் பொறுமையா தான் உயர்த்தப்படுவான். திடீர்னு ஒரு மரம் கிடுகிடுன்னு வளருதுன்னா யோனா புஸ்தகத்துல மறுநாள் அது கீழே விழ போகுதுன்னு அர்த்தம். நல்ல ஸ்ட்ராங்கான விருட்சம் பொறுமையா தான் வளரும். பொருளாதாரம்
நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானது, ஆனா குடும்பத்தை பிரிப்பதற்கு அல்ல. பிரச்சனை வரும்போது கணவனுக்கு தோள் கொடுங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க, விசாரிங்க. ரெபேக்கால பாருங்க, அவ்வளவு தூர்த்து போட்ட பிறகும் அந்த அம்மா ஒரு வார்த்தை பேசாது, ஒரு வார்த்தை பேசாது. அந்த இடத்துல எதுவும் பேசினாங்கன்னு இருக்கவே இருக்காது. பாருங்க, ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்துச்சு, ஆண்டவர் எகிப்துக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு. நம்மள தான் என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு வேலை பாருங்க, வெளிநாட்டுக்கு போங்க, ஒரு 5 வருஷம் இருங்க, ஏதோ சம்பாரிச்சு கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்க நல்லா இருக்கலாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்ப பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு நீ போகாதேன்னு. அவன் கேட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறான், அதுக்கு அந்த அம்மா அமைதியா இருக்குது. ரெபேக்காளுடைய லைஃப் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே பெஸ்ட் குடும்பம் நடக்கும், பெஸ்ட் குடும்பம். ஈசாக்கு 100% பர்ஃபெக்ட் நீதிமான்னு நீங்க சொல்லிட முடியாது. தேவனுக்கு தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா அவர் போறாரு ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு, அத கூட அந்த அம்மா கரெக்டா திருப்பும் பாருங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த யோபுவின் மனைவியோட மிஸ்டேக் என்ன தெரியுமா, அந்த பிரச்சனை வருவதற்கு முன்பாக வரைக்கும் அந்த அம்மா தி பெஸ்ட். பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பேச்சு பேசின பிறகும் அந்த அம்மா கூடயே தான் இருந்துச்சு, கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்க. கூடவே இருந்து 10 பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா பேசின செஞ்ச இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் போயிருச்சு. எது மட்டும் நிக்குது தெரியுமா, அந்த அம்மா பேசின அந்த வார்த்தை மட்டும் நிக்குது, இன்னை வரைக்கும் நிக்குது. அதுக்குதான் நான் சொல்ல வரேன், நீங்க செய்யற எவ்வளோ நல்ல காரியங்கள் போய்விடும் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையினால. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ரொம்ப யோசிச்சு பேசுங்க. கணவன் ஒருவேளை தோல்வி அடைகிற நிலைமையில இருந்தா பாசிட்டிவா பேசுங்க, 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, கவலைப்படாதன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீ லாய்க்கு இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. நாளைக்கு அதே கணவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது எந்த முகத்தோட போய் உட்கார்ந்திருப்பீங்க? அந்த கணவன் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள்ல நீ என்ன இப்படி சொன்னதானே. அப்படி பேசின மீகாள் மலடி ஆனாள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில மலடி ஆகி போயிடும்.